தொடர்படத்தை பார்த்து கதை எழுதுவோம் வாருங்கள். கீச் கீச் என்று குருவி அலறும் சத்தம் செவிப்பாறையை கிழித்தது. குகன் அங்கும் இங்கும் தேடினான். அவன் மரத்தின் கீழ் இறக்கை ஒடிந்த குருவியைக் கண்டான். அவன் ஐயோ பாவம் என்று மனம் இறங்கினான். குகன் அடிபட்ட குருவியை அம்மாவிடம் கொடுத்தான். அவன் அம்மா காயப்பட்ட இறக்கையில் மருந்து தடவி பஞ்சி இட்டு கட்டினார். அவர் கூண்டில் வைத்து கண்ணினை காக்கும் இமை போல பாதுகாத்தார். குகன் அடைபட்டு இருக்கும் குருவிக்கு தீனி தந்தான். அக்குருவி இரையை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி தின்றது. அவன் குணமடைந்த குருவியை கண்டு மனம் மகிழ்ச்சி அடைந்தான். குகனும் அம்மாவும் குருவி நன்கு சிறகடித்து பறப்பதைக் கண்டு ரசித்தனர். அதனை கூண்டிலிருந்து விடுவித்தனர். தொடர்ந்து சாரணர் முகாம் கொண்ட படம். அதனை படி எழுதுவோம் வாரீர். பரதன் பள்ளியில் சாரணர் முகாம் ஏற்பாடானது. பரதன் தன் தோழர்களுடன் விறகு தேடச் சென்றான். அவர்கள் ஆளுக்கொரு விறகை தூக்கி கூடாரத்தை நோக்கி நடந்தனர். காட்டில் ஒரு குகை காணப்பட்டது. அக்குகையில் இருவர் உரையாடி கொண்டு இருந்தனர். பரதனும் அவன் நண்பர்களும் சத்தமின்றி அங்கிருந்து அகன்றனர். அவர்கள் யாராக இருக்கும் என்ற வினா பரதனின் மண்டையை குடைந்தது. அவர்கள் கடத்தல்காரர்களாக இருக்குமோ என்று எண்ணியவாறு நடந்தான். அவன் சிட்டாய் பறந்து தன் நண்பர்களிடம் கூறினான். அவர்கள் மறைவில் ஒளிந்து பார்த்தனர். அவர்கள் சாரணர் முகாம் சிறப்பு பயிற்றுனர் என ஆசிரியர் சொன்னார். அடடா, பயத்தில் நல்லவர்களை அல்லவர் என எண்ணிய என் சிந்தையை திட்டிக் கொண்டேன். திலகனுக்கு அப்பா அம்மாவுடன் பேரங்காடிக்கு செல்வது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அம்மா டிரோலி வண்டியை தள்ளினார். திலகன் அவர்களுடன் வாயெல்லாம் பல்லாக சிரித்து கொண்டே நடந்தான். திலகனின் பெற்றோர் வந்த வேலையை கவனிக்க தொடங்கினர். அவர்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்களை தெரிவு செய்தனர். திலகனோ அடே அப்பா, எனக்கு பிடிச்ச விளையாட்டு பொருள்கள் என மனதில் எண்ணி வியந்தான். அவனை விளையாட்டு பொருள்கள் காந்தம் இரும்பை கவர்வது போல் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. அவன் விளையாட்டு பொருளின் அலையில் மதிமயங்கி நின்றான். சில மணித்துளிகள் கடந்தன. திலகன் ஐயோ, என் அம்மா அப்பாவை காணோமே, என்ன செய்வேன் என்று அழத் தொடங்கினான். அவன் கன்னத்தில் கண்ணீர் துளிகள் வழிந்தோடின. திலகன் வேதனையின் விளிம்பில் நின்று வாடினான். அச்சமயம் பாவம், இந்த பையன் தனியே விட்டு போனால் ஆபத்தாச்சே என்று ஓர் இளைஞர் கவலைப்பட்டார். அவர் திலகனை கைப்பிடித்து அழைத்து கொண்டு பேரங்காடியில் அங்குமிங்கும் அவன் பெற்றோரை தேடினார். அவர்களும் திலகனை காணவில்லையே என ஆளுக்கொரு மூலையில் வலை வீசி தேடினர். திலகனின் கண்ணுக்கு தந்தை தெரிந்தார். திலகன் வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல ஓடிச் சென்று அப்பாவின் காலை கட்டி பிடித்தான். திலகனின் அப்பா இளைஞனின் கையை குலுக்கி நன்றி தெரிவித்தார். திலகன் அன்று முதல் வேடிக்கை பார்ப்பதை கைவிட்டான். வாழ்த்துக்கள் மாணவர்களே. கதையை வடிவாக எழுதி பிறகு மீண்டும் மீண்டும் வாசித்து கதை எழுத பழகுங்கள். வாழ்த்துக்கள்.